Hi friends, welcome to my channel. TNBSC Group 4 syllabus change மாற்றம் நல்லதா? மாற்றம் நல்லது தான். மாணவர்கள் சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் சிலபஸில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த சிலபஸில் 10th குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு யூனிட்லேயும். புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இப்போ உள்ள சிலபஸ் படி படிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். நியூ புக் 11th 12th சிறப்பு தமிழ் புக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க. நோட்ஸு மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால ஒரி பண்ணிக்காதீங்க. மறுபடியும் புதுசாக படிக்கணுமான்னு தோணும். தமிழ் சிலபஸை குறைச்சிருக்காங்க. புக்கில் 6th to 10th வரைக்கும் இலக்கணத்தில் உள்ளதை நல்லா படித்தாவே போதும். சில பேர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அவங்க அசால்ட்டாக இருப்பீங்க, லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி படிச்சுக்கலான்னு. சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால இப்போ இருந்து படிக்கிறதுக்கு தோணும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ சிலபஸில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு எந்த சேஞ்சும் பண்ணலை. தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸ் 25, ஜிஎஸ்லேருந்து 75 கொஸ்டின் தான் கேட்பாங்க. டோட்டல் 200 கொஸ்டின். 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ ஜிஎஸ்சில் 75 கொஸ்டின், பார்ட் பியில் மேக்ஸு 25 கொஸ்டின், பார்ட் சியில் தமிழ் 100 கொஸ்டின், டோட்டல் 200 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் பார்ட் சி பார்த்துட்டு அடுத்து ஜிஎஸ் பார்க்கலாம். தமிழில் மொத்தம் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனிட் இலக்கணம் 25 கொஸ்டின், ரெண்டாவது யூனிட் சொல்லகராதியிலேருந்து 15 கொஸ்டின், யூனிட் 3லேருந்து எழுதும் திறன் அதுலேருந்து 15 கொஸ்டின், யூனிட் 4ல் கலைச்சொற்கள் அதில் 10 கொஸ்டின், யூனிட் 5ல் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அதுலேருந்து 15 கொஸ்டின், யூனிட் 6ல் எளிய மொழிபெயர்ப்பு இதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. யூனிட் 7லேருந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டுலேருந்து 15 கேள்விகள் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 100 கொஸ்டின். இலக்கணம் டாப்பிக்கிலேருந்து மட்டும் 85 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. மீதம் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள்லேருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. இலக்கணம் டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு புக்கில் இருக்கிறத பார்த்தாவே போதும். இலக்கண டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு நிறைய மிஸ்டேக் வரும். நம்ம டெஸ்ட்டு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டோட்டலாக 18 புக்கு படிக்க வேண்டியது இருந்துச்சு. நியூ புக் அண்ட் ஓல்டு புக், சிறப்பு தமிழ் எல்லாம் சேர்த்து இப்போ எல்லாம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜிஎஸ் பற்றி பார்ப்போம். பார்ட் ஏவாக ஃபஸ்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. யூனிட் 1ல் சயின்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 5 கொஸ்டின், யூனிட் 2ல் ஜியாகிரஃபி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 5 கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 3ல் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம்லேருந்து 10 கொஸ்டின், யூனிட் 4ல் பாலிட்டி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 15 கொஸ்டின், யூனிட் 5ல் எக்கனாமிக் ப்ளஸ் யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 கொஸ்டின், யூனிட் 6ல் யூனிட் 8லேருந்து மட்டும் 20 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக 75 கொஸ்டின். அடுத்து பார்ட் பியில் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் யூனிட் 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் 1ல் 15 கொஸ்டின், யூனிட் 2ல் 10 கொஸ்டின் கேட்குறதா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஓல்டு சிலபஸில் 10 யூனிட் இருந்தது. இப்போ மெர்ஜ் பண்ணி 6 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனிட்டாக பொது அறிவியல் கொடுத்துருக்காங்க. 5 கேள்விகள் கேட்பாங்க. இதில் பெருசாக ஒரு மாற்றமும் இல்லை. ப்ளஸ் இதில் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க. டோட்டல் 5 கொஸ்டின் தான். சயின்ஸை பொறுத்தளவுக்கு கொஸ்டின் கம்மிங்கிறதுனால நீங்கள் 9th 10th மட்டும் நீங்கள் நல்லா படித்தா போதும். 6th to 8th வரைக்கும் பாக்ஸ் மட்டும் பார்த்தாவே போதும். அடுத்ததாக ஜியாகிரஃபி யூனிட் 2ல் கொடுத்துருக்காங்க. 5 கொஸ்டின் கேட்குறதா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து. ஜியாகிரஃபி பொறுத்தளவுக்கு 10th படித்தாவே போதும். யூனிட் 3ல் இந்தியாவின் வரலாறு ப்ளஸ் பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம்மும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக 10 கேள்விகள் கேட்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வஉசி சிதம்பரனார், பெரியார் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, அப்துல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேசத் தலைவர்கள்.
விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட மற்ற பல தேச தலைவர்களை பற்றியும் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பாலிட்டி 15 கொஸ்டின் கேட்குறதா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓல்டு சிலபஸில் என்ன இருக்கோ அதே தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பாலிட்டி சம்மந்தமாக என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, புதுசாக யாரெல்லாம் நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக யூனிட் 5 எக்கனாமிக் ப்ளஸ் யூனிட் 9ஐயும் மெர்ஜ் பண்ணி 20 கொஸ்டின் கேட்குறதா கொடுத்துருக்காங்க. அதோட ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துக்கணும். அடுத்ததாக யூனிட் 6 வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். யூனிட் 8 உள்ளதை தான் யூனிட் 6ஆக கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள், மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். அதிகமாக யூனிட் 5லையும் யூனிட் 6லையும் தான் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு அடுத்ததாக பாலிட்டிலேருந்து 50 கொஸ்டின் கேட்குறாங்க. எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் 1ல் 15 கொஸ்டின், யூனிட் 2ல் 10 கொஸ்டின். யூனிட் 1ல் சுருக்குதல், அதாவது சிம்பிளிஃபிகேஷன், விழுக்காடு, HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரிப்போசிஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மெஷர்மெண்ட், டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில டாப்பிக்கெல்லாம் கொடுக்கல. ஏஜ் சம்மு, ஆவரேஜு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஏபிஜிபி, பைப்பு கணக்குகள் இதெல்லாம் கொடுக்கல. ஆனால் கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 2ல் தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 10 கொஸ்டின் கேட்குறதா கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். தமிழில் 100 கேள்விகள் 10ஆம் வகுப்பு தரம் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1ல் இலக்கணம், எழுத்து, சொல் இதிலேருந்து மட்டும் 25 கேள்விகள் கேட்குறாங்க. இதெல்லாமே புக்கில் இருக்கிறது தான். இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். இதெல்லாமே புக்கில் இருக்குது. பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில், லகர நகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு இலக்கணம் எவ்வளோ முக்கியம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லாவுக்கு பதிலாக லா போடுவோம், அப்புறம் ராவுக்கு பதிலாக ரா போட்டு எழுதுவோம். இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2ல் சொல்லகராதி, அதுலேருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. எது சொல்லை எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல் இதெல்லாம் படித்து பாருங்கள். டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, பயிலுதல் எழுதுதல் கொடுத்துருக்காங்க. இதில் பயிலுதல் தான் வரும். இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். அடுத்து பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நேற்று மழை பெஞ்சுது, இது பேச்சு மொழி. நேற்று மழை பெய்தது, இதுதான் சரியாக இருக்கும். இது எழுத்து மொழி. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவுமல்ல இருப்பினும் எனினும் இதனால் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால் வரை, பின்பு இதெல்லாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்கள்லாம் இந்த வருஷம் நடந்த மற்ற எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன், இங்கே என்ன வேர்டு வரும்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். ஒரு தடவை இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 3 எழுதும் திறன், இதுலேருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செய்யப்பாட்டு வினை இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். அடுத்து
மரபு தமிழ் திணைமரபு உயர் திணை அம்மா வந்தது. திணைமரபு பற்றி ஓல்டு புக்லையும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 4ல் கலைச்சொற்கள் 10 கொஸ்டின் கேட்குறாங்க. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு லெசனுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு சர்ச் இன்ஜின் தேடுபொறி, வலசைனா மைக்ரேஷன், ஒவ்வாமை அலர்ஜி, மரபணு ஜீன், கடல் மைல், நாட்டிக்கல் மைல். அடுத்து யூனிட் 5ல் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதிலிருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இதில் செய்தித்தாள், தலையங்கம், முகப்புச் செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், ஓமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். அடுத்து யூனிட் 6ல் எளிய மொழிபெயர்ப்பு. இதிலிருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு பென்டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு. அடுத்து ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளுதல். அடுத்ததாக யூனிட் 7 கொடுத்துருக்காங்க. இதில் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும் பற்றி இதிலிருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகளில் 20 அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமுடைமையிலிருந்து அருளுடைமை வரைக்கும். அது பற்றிய மேற்கோள்கள், அறநூல்கள் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னான் 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலில் இதை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருப்போம், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உ.வே. சாமிநாதர் ஐயர், தே.பொ. மீனாட்சி சுந்தரம், சி. லக்குவனா தமிழ் பணி தொடர்பான செய்திகள், யார் யார் தமிழ் பணியில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவநாய பாவனர், அகர முதலி, பாவலேறு பெருஞ்சித்தனா, ஜி.பொ. வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார். பாரதியாரை பற்றி கொடுக்கல, ஆனால் ஜிஎஸ்ல கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன், காகிதமில்ல, தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒலி, உருத்திரங்கண்ணனார், கி.வ. ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இவங்கள பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஓல்டு சிலபஸில் பார்ட் பியிலேருந்து மட்டும் 10, பார்ட் சியில் 21 டாப்பிக்கும் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 31 டாப்பிக்கு. இப்போ உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தத்துக்கு 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. பொது ஆங்கிலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றலை, அங்கங்கே கொஞ்சத்தை சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. தமிழ் 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், டோட்டல் 125 கொஸ்டின். தமிழும் மேக்ஸும் தான் ரோல் ப்ளே பண்ணணும். டெய்லியும் இதை படிச்சுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக படிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாமே குறைச்சி கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால எல்லாத்துக்கும் புதுசாக தான் இருக்கும். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.